சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சொல்லு செவந்தி. சிந்து, உடம்புக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லையா இப்போ? பரவாயில்ல. விஜய் சொன்னதும் நான் ரொம்ப பதறிட்டேன் சிந்து. கை காலே ஓடல. என்னடா நாங்க வேற இங்க வந்துட்டோம், உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரே பதட்டமா இருந்துச்சு. நல்ல வேளை நீ விஜய் கண்ணுல பட்ட. என்ன சிந்து, என்னதான் நடந்துச்சு? யார் இப்படி உன்னை பண்ணா? தெரியல எனக்கு. இது கூட பூர்ணிமாவோட வேலையாதான் இருக்கும்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்ப கூட வரும்போது நேரா பூர்ணியோட ஃபேக்டரிக்கு போய் அவளை கண்டபடி திட்டணும்னு நினைச்சேன். ஆனா விஜய் சொன்னாரு செவந்தி இல்லாம அங்க போறது சரியில்லைன்னு. எனக்கும் அது சரின்னு பட்டுச்சு. அதான் அமைதியா வந்துட்டேன். அதுவும் சரிதான். நான் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இரு, பாட்டி கிட்ட கொடுக்கறேன். சிந்து, பாட்டி பேசுறம்மா. உன்னை யார்தான் தூக்கிட்டு போனாங்க? என்னம்மா நடந்துச்சு அத சொல்லுமா. அத யாருமே எனக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்கம்மா. நான் கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். திடீர்னு பக்கத்துல ஒரு வண்டி வந்து நின்னுச்சு. ஒரு 2 பேர் இறங்கி அப்படியே குண்டு கட்டா என்ன தூக்கிட்டு போய் உள்ள போட்டு என்ன எங்கேயோ கூட்டிட்டு போனாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் ரொம்ப பயந்துட்டேன் பாட்டி. ஐயோ, என்ன சிந்து சொல்ற? சிந்து, வேற எதுவும் உன்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணல? நானும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் நினைச்சேன். நல்ல வேளை அந்த மாதிரி எதுவும் நடக்கல. அப்புறம் என்னாச்சு சிந்து? தெரியல செவந்தி. நான் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நிறைய ட்ரை பண்ணேன். ஆனா அவங்க 2 பேரும் என் கைய கட்டி வாயில பிளாஸ்டர் ஒட்டிட்டாங்க. அப்புறம் ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் எனக்கு போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு மாதிரி கை காலெல்லாம் டயர்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. அப்படியே அரை மயக்கத்துல படுத்துட்டு இருந்தேன். அவங்க பேசுறதெல்லாம் கேக்குது. ஆனா என்னால ஒண்ணும் திருப்பி சொல்ல முடியல. அடப்பாவீங்களா, அப்படி என்ன ஊசி போட்டாங்க உனக்கு? ஏதோ போத ஊசின்னு நினைக்கிறேன் பாட்டி. போத ஊசி போட்டு என்ன ரோட்ல இறக்கி விட்டுறணும். அதுக்கப்புறம் நானே ரோட்ல அடிபட்டு செத்துருவேன்னு ஏதேதோ பேசினாங்க பாட்டி. அதெல்லாம் என் காதுல கேக்குது. ஆனா கை காலெல்லாம் வேலையே செய்யல. என்னால அப்ப பேச கூட முடியல. ஐயோ, என்ன சிந்து? நல்ல வேலை இன்ஸ்பெக்டர் விஜயும் சுசீலா மேடமும் அந்த வழியா வந்ததுனால என்ன பாத்திருக்காங்க. அவங்க மட்டும் இல்லைன்னா நான் இந்நேரம் உயிரோட இருந்திருக்கவே முடியாது பாட்டி. சாரி சிந்து, நாங்க அங்க இருந்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் உனக்கு நடந்திருக்காதுல்ல? பரவாயில்ல செவந்தி. எது நடக்கணும்னு இருக்கோ அதானே நடக்கும். சரி, அதை விட நீ போன காரியம் என்னாச்சு? அந்த ஓனர் என்ன சொன்னாரு? வந்த காரியம்லாம் நம்ம நினைச்சதை விட ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு சிந்து. அந்த ஓனருக்கும் இங்க சாப்பிட வந்த எல்லாருக்கும் பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்தது. மூங்கில் பிரியாணியும் சரி, மூலிகை பிரியாணியும் சரி, எல்லாரும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. அப்பாடி, இப்பதான் நிம்மதியா இருக்கு செவந்தி. அப்புறம் வேற என்ன சொன்னாங்க? இந்த ஓனர் நிறைய ஹோட்டல்ஸ் வச்சிருக்காரு. எல்லாத்துலயும் நம்ம 2 பிரியாணியும் ஒரு ஸ்பெஷல் ஐட்டமா சேர்க்கிறேன்னு சொல்லிருக்காரு. இப்படி நிறைய பேசிருக்கோம் சிந்து. எல்லாமே ரொம்ப நல்லா தான் முடிஞ்சிருக்கு. நான் கூட இன்னைக்கு அவர்கிட்ட உன்னை பத்தி நிறைய பேசிருக்கேன். உனக்கு நான் கால் பண்ண, நீ தான் எடுக்கல. எனக்கு அப்போ புரியவே இல்லை. நீ ஏதோ பிஸியா இருக்கேன்னு நினைச்சிட்டேன். ஆனா இப்படி ஒரு ஆபத்துல இருப்பேன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. இப்ப நினைச்சாலும் எனக்கு பகீர்னு இருக்கு. செவந்தி, அவங்க ஓகே சொல்லிட்டாங்கல்ல. இதுக்கப்புறம் பாருங்க, எல்லாமே நல்லபடியாவே நடக்கும். ஆமா சிந்து, நானும் பாட்டியும் வேண்டாத தெய்வம் இல்ல. எப்படியாவது இவங்களுக்கு நம்ம பிரியாணி பிடிக்கணும்னு, நமக்கு ஏதாவது இங்க ஆர்டர் கிடைக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம். அவருக்கு இப்ப நம்ம பிரியாணி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. நாளைக்கு அவரு அப்ராட் கிளம்புறாராம். கிளம்புறதுக்கு முன்னாடி எங்களை பாத்துட்டு போறேன்னு சொல்லிருக்காரு. அவருக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கூப்பிட்டாருன்னா போய் மீட் பண்ணணும். சரி செவந்தி, ஆல் தி பெஸ்ட். எல்லாம் நல்லபடியா முடிச்சிட்டு பெரிய ஆர்டரோட வாங்க. நம்ம திரும்பவும் பழையபடி மேல வந்துருவோம். கண்டிப்பா வருவோம் சிந்து. நம்ம அந்த பூர்ணிமா முன்னாடி திரும்ப பெரிய ஆளாகி ஜெயிச்சு காட்டணும்.
எவ்வளவு தைரியம் இருந்தா அவ ஆளையே கொல்ற அளவுக்கு முயற்சி பண்ணிருப்பா. நான் எப்பவுமே சொல்லுவேன்ல செவந்தி, அவளை விட்ட ஆளை கூட கொல்லுவான்னு. பண்ணிட்டா பாத்தியா? கொலகாரி அவ. சிந்து, எதுக்கும் நீ கொஞ்சம் பத்திரமா இரு. 2-3 நாளைக்கு வெளியில எங்கேயும் போகாத. எப்படியும் நாங்க நாளைக்கு காலையில வந்துருவோம், இல்லனா நாளானைக்குள்ள அங்க வந்துருவோம். சரி, நான் எங்கேயும் வெளியில போகல. ஆ, சரி. அம்மா கிட்ட சிந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டருக்காக வெளியூருக்கு வந்திருக்கான்னு சொல்லிருக்கேன். நீயும் அதே மாதிரி தானே சொன்ன? ஆமா செவந்தி, விஜய் சொன்னாரு வீட்ல நீங்க இந்த மாதிரி தான் சொல்லிருக்கீங்கன்னு. அதனால காலையில வரப்போ யாரும் ஒன்னும் பெருசா கேக்கல. அம்மாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப பயப்படுவாங்கல்ல, அதனாலதான் அம்மா கிட்ட எதுவும் சொல்லல. கரெக்ட் தான் சிந்து. தயவு செஞ்சு அம்மா கிட்ட நீ எதுவுமே சொல்லாத. ஏற்கனவே அவங்களுக்கு இப்பதான் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்கு. இதெல்லாம் கேட்டா ரொம்ப பதட்டம் ஆயிடுவாங்க. சரி சிந்து, நாங்க பார்த்துட்டு கிளம்பி வரோம். நீ பத்திரமா இருக்கணும், சரியா? சரி, நல்ல நியூஸோட வாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. இனி அவர் வாயில இருந்து என்ன அடுத்த ஸ்டெப்னு சொல்லணும். அது மட்டும்தான் பாக்கி. நாளைக்கு அதுவும் தெரிஞ்சிடும். சரி செவந்தி, நல்லபடியா முடிச்சிட்டு வாங்க. சரி சிந்து, பாய். சிந்து, பத்திரமா இருமா, சரியா? சரி பாட்டி. ஆ, சரி சிந்து, பாய். பாய் செவந்தி. சார், வாங்க செவந்தி. வாங்கம்மா, வணக்கம். ப்ளீஸ் வந்து உட்காருங்க. வாங்க பாட்டி. என்ன செவந்தி, சந்தோஷம் தானே? சந்தோஷமா தான் சார் இருக்கோம். உண்மையை சொல்ல போனா உங்க பிரியாணி மட்டும் இல்ல, உங்க 2 பேரையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எங்க டீம் கிட்ட பேசி உங்க பிரியாணியை எப்படி லான்ச் பண்ணலாம், எப்படி ப்ரோமோட் பண்ணலாம்னு முடிச்சிட்டு உங்களுக்கு நானே கால் பண்றேன். ஓகேங்களா? உங்களோட ஃபோன் கால்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருப்போம் சார். ஒரு அர்ஜென்ட் ஒர்க், அதுக்காக தான் அப்ராட் போறேன். திரும்ப நான் இங்க வந்த உடனே நிச்சயமா அதை பத்தி பேசுவோம். ம். அனிதா. சார், இந்தங்க. தேங்க்ஸ். என்ன எல்லாத்துக்குமே சரி சரி அப்படின்னு சொல்றானே, இவன் செய்வானா என்னங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் உங்களுக்கு. அது எனக்கு நல்லாவே தெரியுது. அதனால இந்த ஒரு சின்ன ஏற்பாடு என்னால முடிஞ்சது. இந்தாங்க, வாங்கிக்கோங்க. 2 பேரும் சேர்ந்து கை நீட்டுங்க. அட, வாங்கிக்கங்கம்மா.